ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் ஈஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். சிறிது நேர தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி செப்பனியாவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனம். கர்த்தர் அவர்கள் மேல் கெடியாயிருப்பார், பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அப்பொழுது தீவுகளில் உள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தீவுகள் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். தீவுகள் என்று சொல்லும்பொழுது 4 பக்கங்களும் சமுத்திரத்தினால சூழப்பட்ட ஒரு பகுதி தான் தீவாக இருக்கிறது. இந்த தீவுகளை சுற்றி சமுத்திரம்தான் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் அலைகள் தான். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அலைகளுடைய கொந்தளிப்பு தான். சமுத்திரம் இறைகிற சத்தம்தான் இந்த தீவுகளை சுற்றிலும் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு தீவு போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எந்த பக்கமும் போக முடியலையா? எந்த பக்கமும் திரும்ப முடியலையா? பாதையே இல்லையா? வழியே இல்லை, தப்புவோம் என்கிற ஒரு வழியே இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, தீவுகளை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, 4 பக்கமும் சமுத்திரம் கரையில் எதை கொண்டு தள்ளும்? நுரைய கொண்டு தள்ளும், அழுக்குகளை கொண்டு தள்ளும். இத்து போன, உடைந்து போன மரத்துண்டுகள், முள்ளுகள், பாசிகள், கழிவுகளை, செத்த மீன்களை அலைகள் கொண்டு தீவுகளில் கொண்டு அப்படியே தள்ளும். அதே போல் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சத்துரு கஷ்டங்களை, கவலைகளை, வியாதிகளை, அழுக்குகளை, போராட்டங்களை கொண்டு தள்ளுகிறானா? கவலைப்படாதுங்க. நீங்கள் ஒரு தீவாக இருக்கலாம், ஆனால் அந்த தீவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். தீவுகளில் உள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள். தீவு போல இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், அந்த தீவுகள் நடுவில் இருக்கிற புறஜாதிகள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரும் என்னை பணிந்து கொள்ள செய்வேன். அவர்களெல்லாம் என்னை ஆராதிக்க போகிறாங்க. எப்பொழுது? நான் பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவேன். அப்போது இந்த பூமியில் உள்ள தேவர்கள் இருக்கிறாங்களே, அசுத்த ஆவிகள் இருக்கிறதே, இந்த அசுத்த ஆவிகள் தான் ஒரு மனிதனை ஆராதிக்க விடாதபடிக்கு தடுக்கிறது. எகிப்திய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க விடாதபடி தடுத்தான், போக விடலை, ஜனங்களை ஆராதிக்க போக விடலை. ஆனால் ஆண்டவர் பார்வோன் மேலேயும் அவனுடைய மனிதர்கள் மேலேயும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தினார். அப்பொழுது ஜனங்களை ஆராதிக்க அவன் அனுப்பிவிட்டான். அதே போல் இன்றைக்கு ஜெபிக்க முடியலை, ஆராதிக்க முடியலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த அந்நிய தேவர்களை நான் மெலிந்து போக பண்ணுவேன். அதனுடைய வல்லமை அழிக்கும் போது, அதனுடைய வல்லமை அழியும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பாங்க. நீங்கள் நல்லா கர்த்தரை துதிக்கிறீங்களா? நீங்கள் வீட்டில் இருந்து நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீங்களா? நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்களா?
நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பலவானுடைய வல்லமை மெலிந்து போயிற்று. உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்பட்டு விட்டது. அதனால தான் உங்களால் ஆராதிக்க முடியுது. ஒரு மனிதனால் ஆராதிக்க முடியலையா? துதிக்க முடியலையா? ஸ்தோத்தரிக்க முடியலையா? பரிசுத்த ஆவியில் நிரம்ப முடியலையா? அந்த பட்டணத்தில் உள்ள பலவானுடைய வல்லமை அழிக்கப்படலை. அந்த பட்டணத்தில் உள்ள தேசாதிபதியினுடைய வல்லமை இன்னும் அழிக்கப்படலை. அதனால தான் அங்கே உள்ள ஜனங்களால் ஆராதிக்க முடியலை. தேவன் சொல்லுகிறார், நீ தீவு போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், உங்களை சுற்றிலும் தீவு போல சமுத்திரம் கொந்தளித்து கொண்டு இருந்தாலும் உங்களை நான் ஆராதிக்க செய்வேன், உங்களை துதிக்க பண்ணுவேன். சிறைச்சாலை நடுவில் பவுல் சீலாவு இருந்தாலும், கம்பிகளால் அடைக்கப்பட்டு விலங்குகளால் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நான் அவர்களை பாட வைத்தது போல, ஆராதிக்க வைத்தது போல நான் உங்களையும் துதிக்க வைப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஏசாயா 42வது அதிகாரத்தில் 10வது வசனம், சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். தீவின் குடிகளே, பாருங்க, தீவுகளே, அதில் குடியிருக்கிறவர்களே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்க. தீவில் இருக்கிறவங்க, சமுத்திரத்தின் நடுவில் இருக்கிறவங்க, அலைகள் நடுவில் இருக்கிறவங்க, சுற்றிலும் போராட்டம், சுற்றிலும் பிரச்சனை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், புதுப்பாட்டை உங்களால் பாட முடியும். ஆண்டவர் நம்மை பாட வைக்கிறவர். ஏதோ சமாதானத்தின் மத்தியில் நம்மை வைத்து பாட வைக்கிறவர் அல்ல. ஏதேன் தோட்டத்தில் வைத்து நம்மை பாட வைக்கிறவர் அல்ல. பத்மு தீவில் இருந்தாலும் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புகிறவர். யோவானை பாருங்க, யோவானை பத்மு தீவில் கொண்டு விட்டாங்க. பத்மு தீவு ஒரு தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். யோவானை எவ்வளவோ கொலை செய்வதற்கு முயற்சி செய்தும் ஒன்றும் செய்ய முடியலை. அதனால் யோவானை நாடு கடத்துகிறாங்க பத்மு தீவில் கொண்டு. இந்த மனுஷன் தனிமையாக இருந்து சாகட்டும், விஷ சந்துகள், விஷ பூச்சிகள் நிறைந்த அந்த தீவில் இருந்து சாகட்டும். மனிதர்களுடைய எலும்புகள் நிறைந்த, மண்டை ஓடுகள் நிறைந்த, அந்த விஷ ஜந்துகள் நிறைந்த அந்த தீவுக்குள்ள சுற்றிலும் சமுத்திரம் தான் இருக்கும். அவன் எங்கே பார்த்தாலும் அவன் சமுத்திரம் தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். அவன் அங்கே கிடந்தே தனியாக இருந்து சாகட்டும். தனிமை ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு தெரியுமா? ஆகவே அந்த தனிமையில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அந்த பத்மு தீவிலையும் யோவானை பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பும்படி செய்தார். அந்த தீவில் சமுத்திரத்தை தான் பார்க்க முடியும், அந்த தீவில் விஷச்சந்துகளை தான் பார்க்க முடியும், அந்த தீவில் மனிதனுடைய எலும்புகளை தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த தீவில் பரிசுத்த ஆவிக்குள்ள யோவான் மாறினதுபடினால யோவானுடைய கண்கள் இரட்சகரை பார்த்தது, பரலோகத்தின் தேவனை பார்த்தது, பரிசுத்த வல்லமை உள்ள தேவனை அந்த தீவில் இருந்தே பார்த்தார், பரலோகத்தை பார்த்தார், இனி சம்பவிக்க போகிறவைகளை பார்த்தார், தேவனுடைய சத்தத்தை கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் நெருக்கம், என் வாழ்க்கையில் வனாந்தரம் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. அந்த வனாந்தரத்தில் ஆகார் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். அந்த வனாந்தரத்தில் அற்புதங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது தான் மன்னாவை கொடுத்தார். கானானுக்கு போன உடனே மன்னா கொடுக்கப்படலை. அந்த வனாந்தரத்தில் தான் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்தார். அந்த வனாந்தரத்தில் 40 ஆண்டுகளாக தேவன் அவர்களோடு கூட இருந்து மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். அந்த வனாந்தரத்தில் தான் அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தாங்க, மேகஸ்தம்பத்தை பார்த்தாங்க. கானானுக்கு போனதும் ஒன்றும் இல்லை. இந்த தீவுகள் நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பாட வைக்க கர்த்தரால முடியும். பவுலையும் சீலாவையும் சங்கிலிகள் போட்டு கட்டப்பட்ட பிறகும் அந்த நடுவிலிருந்து துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க. நம்முடைய தேவன் நெருக்கத்தின் மத்தியில் நம்மை பாட வைக்கிறவர், ஆராதிக்க வைக்கிறவர். கடைசியாக ஒரு வசனத்தை பாருங்கள். ஏசாயா 51வது அதிகாரம் இதனுடைய 5வது வசனம், என் நீதி சமீபமாக இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாக பாருங்கள், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கும். தீவுகள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். தீவு போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரு காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தரு காத்திரு. அவர் உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்ன நடக்குமா? என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் விசுவாசம் அதிகமாகும். கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார், கர்த்தர் எனக்கு அதிசயங்களை செய்வார். அவருடைய புயம் சாதாரணமானது அல்ல.
கர்த்தருடைய சமூகத்தில் போராடி 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 ஜெபிக்கிறவர்களுக்கு நம்பிக்கை பெருகும். எதுக்கு மேலே தெரியுமா? தேவனுடைய கரத்தின் மேலே நம்பிக்கை பெருகும். கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கின கர்த்தருடைய கரம் என்னையும் விடுதலை ஆக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வனாந்தரத்தில் ஒன்றும் குறையாதபடி நடத்தின கரம் சமுத்திரத்தை பிளந்து வழி இல்லாத இடத்துல வழியை உருவாக்கி சமுத்திரத்தின் நடுவே வழியை உண்டு பண்ணி அழகாக அதிசயமாய் நடத்தின கர்த்தர் இந்த சமுத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த தீவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கும் சமுத்திரத்தை திறப்பார். என் வாழ்க்கையிலும் தம்முடைய கரத்தை நீட்டுவார். அவருடைய புயம் எனக்கா யுத்தம் பண்ணும். ஆமேன். என்னை மூடியிருக்கிற சமுத்திரத்தை பிளந்து என்னையும் வழி நடத்துவார். இந்த அனுபவத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரனை விடுதலையாக்குவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள பெருகும். எந்த ஒரு மனிதன் கர்த்தர் காத்திருக்கிறான் அவன் புதுபலன் அடைந்து சட்டைகளை அடித்து கழுகு போல உயர பரப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தீவுகளே கர்த்தருக்கு காத்திருங்க. வழியை திறக்கிறது வர கர்த்தருக்கு காத்திருங்க. சமுத்திரத்தை திறந்து உங்களை வழி நடத்துகிற ஒரு காலம் வரும். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிற ஒரு காலம் வரும். வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பா. நம்பிக்கையுடைய சுரைகளை ஒரனுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோவுக்கு மகிழ்ச்சியும் இஸ்ரவேலுக்கு களிப்பும் உண்டாகும். ஜெபிப்போமா? ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு தீவு போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க, தீவுகளின் நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை வாட வைக்க போகிறீர், ஆராதிக்க வைக்க போகிறீர், ஸ்தோத்தரிக்க வைக்க போகிறீர். ஆண்டவரே, அந்நிய தேவர்களுடைய வல்லமையை ஆண்டவரே அழிக்க போகிறீர். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் காத்திருந்து பலனடைய போகிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, பழுவாமல் என்னை காத்தவரே. இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே.
இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தீர். எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம்